பொதுவாக முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு. விநாயகப் பெருமானுக்கு முதல் படை வீடு எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகர். இரண்டாவது படை வீடு நம்ம விருத்தாச்சலம் போனோம்னா இங்க விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையார். எல்லா பிள்ளையாரையும் நம்ம படி ஏறி போய் தான் பார்ப்போம். அந்த ஆழத்து பிள்ளையார 18 படி இறங்கி போய் தான் பார்க்க முடியும். ஆழத்திலிருந்து நம்மளை எல்லாம் உயர்த்தக்கூடியவர் தான் அந்த ஆழத்து பிள்ளையார். அதான் விநாயகப் பெருமானுடைய இரண்டாவது படை வீடு. மூன்றாவது படை வீடு திருக்கடவுரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார். நான்காவது படை வீடு நம்ம எல்லாரும் மதுரை போனோம்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போவோம். அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் நான்காவது படை வீடு. ஐந்தாவது படை வீடு நம்ம எல்லோருமே அடிக்கடி செல்லக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் ஐந்தாவது படை வீடு. ஆறாவது படை வீடு திருநாரையில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார். இப்படி விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள்